அவங்க எதுக்கு எப்படி திடீர்னு உங்களுக்கு அவருக்கு ஓட்டு இசட் பிளஸ் பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க இல்லை சார்? அது கொடுத்துருக்காங்க, அது நல்லது கொடுத்தது என்ன கேட்டால். ம். ஏன்னா அது என்ன கேட்டால் அது நல்லது. ஏன்னா இவர் சுற்றுப்பயணம் போகும்போது எந்த அரசியல் தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் பலவிதமாக இது கண்டனங்களை வாங்கிட்டு இருக்கு, இந்த காவல் மரணங்கள் அது இதுன்னு. ஆமா ஆமா. அதனால் இவருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, வரக்கூடாது வந்து வச்சுக்கோங்க, உடனே திமுக கவர்மெண்ட் தான் வந்து பாதுகாப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு பதிலாக இசட் ப்ளஸ் கொடுத்தது நல்லது மத்திய அரசு. திமுகவுக்கு ரிலீஃப் அது ஆக்சுவலாக. அவங்க இன்னொரு ரிங்கில் வந்து உங்களுக்கு அவங்க இன்டெலிஜென்ஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இன்னொரு ரிங்கில் அவங்க இருந்துப்பாங்க. இசட் ப்ளஸ் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் இருந்துப்பாங்க. இவங்க அவுட்டர் ரிங்கில் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் பாதுகாப்பு மத்திய அரசு கையில் எடுத்துன்றது திமுகவுக்கு பெரிய ரிலீஃப் ஆக்சுவலாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 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 இவருக்கு ஒரு கித்தாப்பா இருக்கா இல்லை உண்மையிலேயே பாதுகாப்பான்னா நமக்கு தெரியாது. அவருக்கு தான் தெரியும். இசட் ப்ளஸ் பாதுகாப்புன்னு சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பந்தா காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக இதை ஏற்றுட்டு இருக்காரா இல்லை வந்து உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கான்னு அது இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லணும். எதாக இருந்தாலும் திமுகவுக்கு இது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஸோ ஒரு பக்கம் வந்து அப்படி இருக்கும்போது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கு. நிதி கொடுக்க 2300 கோடி நிதி கொடுக்காத கல்வி இலாக்கா கொடுக்கவே இல்லை. நம்ம தொன்மையை அழிக்கிற மாதிரி பல விஷயங்களை கீழடி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் மொழியை வந்து திணிக்கிறாங்க, 3வது மொழின்றாங்க, இருமொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறாங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க.